ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மூன் அகாடமி. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் குரூப் 2 மற்றும் 2A நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த எக்ஸாம்க்கு எல்லாம் அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா தமிழ் வந்து நமக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ தமிழ் வந்து நம்ம எந்த புக்கிலேருந்து எந்த புக் வரைக்கும் படிக்கணும்னா 6th புக்கிலேருந்து 12th புக் வரைக்கும் படித்தாகணும், ஓகேங்களா? ஸோ 6th-லேருந்து 10th வரைக்கும் தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. பட் நமக்கு 11th 12thலேயே இது கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம மூன் அகாடமிலேருந்து ஒரு புதுசாக ஒரு வீடியோக்கான ஷெட்யூல் மாதிரி போட போகிறோம். அதாவது தினம் ஒரு இயல், ஏன்னா என்னது தினம் ஒரு இயல்னு, ஓகேங்களா? 6வது புக்கிலேருந்து 12வது புத்தகம் வரை, 6வது தமிழ் புத்தகத்துலேருந்து 12வது புத்தகம் வரை டெய்லியும் ஒவ்வொரு இயல், ஓகேங்களா? அப்படி படித்தோம்னா நமக்கு மொத்தம் எத்தனைன்னா 2 மாதம் டைம் இருக்குது. 2 மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு இயலாக முடிச்சா தமிழை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து, ஜூலை 1லேருந்து முதல் இயல் 2வது இயல் அப்படி லைனாக போயிட்டே இருக்கும். எத்தனாவது முடிக்கிற வரைக்கும் 12வது தமிழ் புக்கை முடிக்கிற வரைக்கும் நம்ம லைனாக போவோம். குரூப் 2 எக்ஸாமுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிருவோம், ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லி படிக்கிறோம், ஒவ்வொரு இயலாக அதை ரிவைஸ் பண்ணுறோம். ரிவைஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாமுக்கு ரெடியாகி ஈஸியாக மார்க் எடுத்துடலாம், சரிங்களா? ஸோ இப்போ அந்த வரிசையில் தமிழில் 6th புக்கில் முதல் இயல், 6ஆம் வகுப்பில் முதல் இயல் பாருங்கள். எல்லாத்துக்குமே தெரியும் தமிழில் வந்து பேட்டர்ன் எப்படி தான் புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னா, இயலில் செய்யுள் ஒன்று, கவிதை ஒன்று, அதுவும் கிட்டத்தட்ட 2மே செய்யுளாக கூட இருக்கலாம். அடுத்து உரைநடை ஒன்று, துணைப்பாடம், இலக்கணம், இந்த மாதிரி தான் எல்லா இயல்களும் அமைந்திருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 செய்யுள், அது வந்து 2ஆகவும் இருக்கலாம், இல்லை 1ஆகவும் இருக்கலாம். உரைநடை ஒன்று, துணைப்பாடம் ஒன்று, இலக்கணம் ஒன்று, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ நம்ம லைனாக எல்லாத்தையுமே பார்த்துட்டு போயிடலாம், ஓகேங்களா? இப்போ 6ஆம் வகுப்பில் முதல் இயல் உள்ள செய்யுள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பாட்டு கொடுத்துருக்காங்கன்னா இன்பத்தமிழ், ஓகேங்களா? இந்த இன்பத்தமிழ் பாடல் எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். இன்பத்தமிழை எழுதியவர் யார்? பாரதிதாசன். எப்போதுமே ஒரு பாட்டை நம்ம படிக்கிறதுக்கு இந்த பாடலோட நூல் வெளியே படிச்சிடணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு அதிகமாக கொஸ்டின் வரும். அதை நம்ம தெளிவாக படிச்சிடணும், ஓகேங்களா? ஸோ பாடல் எழுதினவன் யாருன்னு சொன்னோம்? பாரதிதாசன் சொன்னோம். பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். ஸோ பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம், ஓகேங்களா? ஸோ பாரதியார் மீது சுப்புரத்தினன்ற பேரை இவர் என்னவான்னு மாற்றிக்கிறாரு? பாரதிதாசன் என்று மாற்றிக்கொள்கிறார். ஏன் சார் பேர் மாற்றினார்னா, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஸோ யார் மேலே பற்று இவருக்கு? பாரதியார் மீது பற்று. பாரதியார் மீது பற்று கொண்டதால தம் பெயரை கனக சுப்புரத்தினன்ற பேர் என்னன்னு மாற்றிக்கிறாரு? பாரதிதாசன், ஓகேங்களா? பாரதினா யார்? பாரதியார். தாசன் என்றால் அடிமைன்னு அர்த்தம். தாசனுக்கு என்ன பொருள்? அடிமை என்ற பொருள். பாரதியாரின் அடிமை நான், பாரதியாரின் கவிப்புலமைக்கு அடிமை நான்னு அர்த்தம். அதனால இவர் பேரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். அடுத்து பாருங்க, தம் கவிதைகள், இவரோட கவிதைகள் எது முக்கியமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பெண் கல்வி, கைம்பெண் மரமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இந்த மாதிரி கருத்துக்களை வச்சு தான் மேக்சிமம் புரட்சிகரமான கவிதைகளை வந்து இயற்றுவார் பாரதிதாசன் அவர்கள். எனவே இவர் புரட்சிகரமான கருத்துக்களை பாடுகிறார். இவர் பேர் என்னது? புரட்சி கவி என்றும் அழைக்கப்படுகிறார். அதே மாதிரி இவரோட இன்னொரு பேர் என்னன்னா, சிறப்பு பேர் என்னன்னா பாவேந்தர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சுப்புரத்தினம்ன்றது தான் அவருடைய பெயர், கனக சுப்புரத்தினம் என்பது தான் அவரோட பெயர். இப்போ சிறப்பு பேரில் எதை சொல்லலாம்? பாரதிதாசன். இதை வந்து அவர் பேர் தினமாக மாற்றி கொண்டார். இது வந்து இயற்பெயர், இது வந்து பெயர், ஓகேங்களா? அடுத்து சிறப்பு பெயர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க? புரட்சிகரமான கவிதைகளை பாடுவதால் புரட்சி கவி. அதை விட்டுட்டு அடுத்து என்ன இருக்கு? பாவேந்தர். இதெல்லாம் தானே 6th புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய வேறு சிறப்பு பெயர்கள், ஓகேங்களா? ஸோ இப்பாடல் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்க பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில், பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் சும்மா தானே இருக்குன்னு ஓரலாக படிச்சுட்டு போயிருவீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீர்னு கேள்வியில் கேட்கலாம், ஓகேங்களா? எப்படி கேட்பாங்கன்னா, இன்பத்தமிழ் எனும் பாடல் எந்த தலைப்புக்கு கீழே இருக்குன்னு கேட்பாங்க. எந்த தலைப்பு கீழே? தமிழ் என்னும் தலைப்பு கீழே இருக்கு. எந்த நூலில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள். பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பில் இன்பத்தமிழ் பாடல் இடம்பெற்றுள்ளது.
இந்த பாடலை எழுதியவர் யார்? பாரதிதாசன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் முழுக்க என்னன்னா தமிழை எப்படி வந்து கொஞ்சி பேசுகிறாரு, குழந்தை நம்ம கொஞ்சி பேசுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி தமிழை எப்படி கொஞ்சி வித்தியாசமான பெயரை வைத்து பாரதிதாசன் அழைக்கிறன்றதை இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தமிழுக்கும் அமுதென்று பேர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தமிழுக்கு என்ன பேர்? அமுது என்று பெயர். அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். அத்தகைய அமுதுக்கு இணையான தமிழ் வந்து எங்க உயிருக்கு நேரானது அப்படின்னு சொல்றாரு. தமிழுக்கு அமுதுன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த தமிழ் வந்து எங்களுக்கு உயிருக்கு நேரானது, நிகரானது, உயிருக்கு சமமானதுன்னு அர்த்தம். தமிழுக்கு நிலவென்று பேர். ஸோ அடுத்து என்ன பேர் வச்சிருக்காரு? தமிழுக்கு நிலவு என்று பேர். இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். ஓகேங்களா? ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். தமிழ் வந்து சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சமூகத்தோட வளர்ச்சிக்கு நீராக உள்ளது. சமூகத்தின் வளர்ச்சிக்கு என்னவா இருக்கு? நீராக இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழுக்கு அமுதுன்னு பேர் சொல்லியிருக்காங்க. செகண்ட் தமிழுக்கு நிலவுன்னு பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்த லைன் என்ன சொல்லியிருந்தாங்க? தமிழ் வந்து எங்கள் உயிருக்கு நேர், எங்களோட சமூக வளர்ச்சிக்கு வந்து அது ஒரு நீராக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, தமிழுக்கு மனம் என்று பேர். அப்போ மூணாவது என்ன பேர் வச்சுருக்காங்க? மனம். ஸோ நம்ம ஆர்டராக எழுதிடுவோம், இங்கே எழுதாமல். ஃபஸ்ட்டு வந்து தமிழுக்கு அமுது என்ற பெயர், ரெண்டாவது வந்து தமிழுக்கு நிலவு என்ற பெயர், மூணாவது தமிழுக்கு மனம் என்ற பெயர். இன்ப தமிழெங்கள் வாழ்விற்கு நிரூபித்த ஊர். ஓகேங்களா? நாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஊர் தான் எது? வாழ்வதற்கு ஏற்ற ஊர், அதுதான் என்னது? தமிழ். நாங்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு ஊரை உருவாக்கி கொடுத்தது தான் இங்கே தமிழ்னு சொல்கிறாரு பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தமிழெங்கள் இளமைக்கு பால். ஸோ அந்த தமிழ் வந்து என்னது? இளமைக்கு பால். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க. இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். இளமைக்கு பால், புலவருக்கு என்னன்னு சொல்கிறாங்க? வேலுன்னு சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் தமிழ் கற்றுக்கிறதுனால எப்போதுமே நாங்கள் வந்து எப்படி தான் இருப்போம்? இளமையாக இருப்போம். அந்த இளமையாக இருக்க காரணமாக இருக்கக்கூடிய பால் எதுனா தமிழ். அதே மாதிரி நல்ல புகழ்மிக்க புலவர்கள் எல்லாத்துக்குமே தமிழ் வந்து ஒரு வேலாக, ஆயுதமாக இருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழெங்கள் உயர்வுக்கு வான். ஓகேங்களா? அந்த தமிழ் தான் எங்களை எவ்வளோ பெரிய உயர்வுக்கு போனாலும் எங்களுக்கு வானாக இருக்கிறது எதுனா எங்களுடைய தமிழ் தான். இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். நாங்கள் அசதியாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து தேன் மாதிரி இருக்கிறது எதுனா எங்களுடைய தமிழ். தேன் மாதிரி இருப்பது எங்கள் தமிழ். அடுத்து, தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். எழுதிக்கோங்க. தமிழ் வந்து என்னது? அறிவுக்கு தோல். இளமைக்கு வந்து பால், புலவருக்கு வந்து வேல், அறிவுக்கு வந்து என்னது? தோல். தோல்னா என்னது? தோல் கொடுக்கும். நாங்கள் அறிவு வளர்ச்சிக்கு வந்து தமிழ் வந்து தோல் குடிக்கிறது. இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஓகேங்களா? இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வந்து எப்படி இருக்கு? வைரத்தின் வாள் மாதிரி இருக்கு. வைரத்தின் வாள். நாங்கள் கவிதை எழுதுறோம், எந்த மொழியில் வேணால் எழுதலாம். ஆனால் தமிழில் எழுதுறது வந்து வைரத்தில் செஞ்ச வாள் மாதிரி இருக்கும் எங்களுடைய கவிதைகள் தமிழில் எழுதுறதுனால அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காரு? ஒரு 4-5 பேர் சொல்லியிருக்காரு. தமிழ் எங்களுக்கு எப்படி எப்படி இருக்குன்னு ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்கிறாரு பாரதிதாசன் அவர்கள். ஃபர்ஸ்ட், தமிழுக்கு அமுது என்று ஒரு பேர் இருக்கு. அந்த அமுதம் வந்து அந்த தமிழ் வந்து எங்கள் உயிருக்கு நிகரானது அப்படின்னு சொல்றாரு முதல் லைன்ல. ரெண்டாவது லைன் என்ன சொல்றாரு? தமிழுக்கு நிலவுன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த தமிழ் தான் என்ன? எங்களுடைய சமூக வளர்ச்சிக்கு நீராக அமைந்துள்ளதுன்னு சொல்றாரு. மூணாவது, தமிழுக்கு மனம்னு ஒரு பேர் இருக்கு. இந்த தமிழ் தான் நாங்கள் வாழ்றதுக்கு ஒரு ஊரை உருவாக்கி கொடுத்தது. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காரு? நாங்கள் இளமையாக இருக்கிறதுக்கு காரணமான பால் எதுனா எங்களுடைய தமிழோடு தான். இந்த தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். இளமைக்கு வந்து பாலாக திகழ்கிறது, நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு வேலாக திகழ்கிறது தமிழ் என்று கூறியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ இவங்க உயர்வுக்கு வானாகவும் அசதியாக இருக்கும்போது சுடர்கின்ற தேனாகவும் இருப்பது எதுனா தமிழ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன? தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். எங்களோட அறிவு வளர்ச்சிக்கு வந்து தோலாக இருப்பது எது? தமிழ். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். நாங்கள் எழுதுகிற கவிதைக்கு வைரத்தின் வாள் போல இருப்பது எதுனா தமிழ் தான் அப்படின்னு யார் குறிப்பிட்டிருக்காரு? பாரதிதாசன் அவர்கள் தமிழை ஒப்புமைப்படுத்தி பாடலை பாடியுள்ளார். சரிங்களா? அடுத்ததில் நீங்கள் எது முக்கியமாக படிக்கணும்னா சொல்லும் பொருளும். ஸோ ஃபஸ்ட்டு எதை படிக்கணும்னு சொன்னேன்? பாட்டோட பேர், எழுதினவர் யார், நூல்வெளி.
இது மூணையும் படித்து முடிச்சிடணும். அடுத்து பாட்டை படிச்சுட்டு அதோட பொருளை தெரிஞ்சுக்கணும். அது முடிச்சுன்னு சொல்லும் பொருளும் இருக்கும் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ நமக்கு நிறைய இதில் ஒன்று அப்படியே ஆப்ஷன் கொடுத்து டைரெக்டாக சமூகம் என்ற சொல்லுக்கான பொருள் என்ன, விளைவு என்ற சொல்லுக்கான பொருள் என்னன்னு டைரெக்டாக கேட்டுருவாங்க 4 ஆப்ஷன் கொடுத்து. சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், நிருமித்தன என்னது, உருவாக்கிய. விளைவுனா என்னது, வளர்ச்சி. சமூகம்னா மக்கள் குழு. அசதிதான் என்னது, சோறு. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா இயல்கள்லையுமே எல்லா செய்யலையுமே சொல்லும் பொருளும் இருக்கும். அதை படித்து வச்சுக்கணும், நமக்கு முக்கியமாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ இப்போ தான் பாடலோட பொருள் நம்ம பாடல் வரிகளோட பார்த்தா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், படிச்சுக்கோங்க ஒரு 8. அவ்வளோதான். என்னது, இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் வந்து பாரதிதாசனால் எழுதப்பட்டது. எந்த நூலில் இருக்குது, பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் என்னும் தலைப்பில் இன்பத்தமிழ் என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா. பாரதிதாசன் வந்து அவருடைய இயற்பெயர் என்னது, சுப்பரத்தினம். அவர் ஏன் பாரதிதாசன் பெயரை மாற்றிக்கொண்டார்னா, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றினால் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதி என்றால் பாரதியார், தாசன் என்றால் அடிமை, பாரதியாரின் அடிமை அப்படின்னு அர்த்தம். இவர் வந்து புரட்சிகரமான கருத்துக்களை வைத்து பாடுவதால் இவர் வந்து புரட்சி கவி என்றும் அழைக்கப்படுகிறார். இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னா பாவேந்தர். ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த மாதிரி கற்பவை கற்ற பின் எல்லா இயல்களுக்கு பின்னாடி நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ அது என்ன பண்ணணும்னா, இந்த பாடல்களை படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாடல்கள் எல்லாமே நமக்கு கேட்கப்படும். இந்த பாடல்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழம் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஹிண்ட் வச்சுதான் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழே உயிரே வணக்கம், நான் தமிழே என்னோட உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கு எனக்கும் சொன்னாலே யாருன்னா காசி ஆனந்தன். சரிங்களா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க அடுத்து போவோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் லைனாக அப்படியே ஆன்சரோட பார்த்துட்டு வந்துடலாம். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும்னா ஆப்ஷன் ஏ, சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும், ஃபுல்லாக வேலை செஞ்சதாக இருக்கும், டயர்டு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எதுனா ஆப்ஷன் ஆ, நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும்னா தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பெயர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். சாரி, இது வந்து மாற்றி சொல்லிட்டேன். தமிழ் எங்கள் வந்து அப்படியே தான் வரும். ஓகேங்களா. தமிழ் கூட்டல் எங்கள் என்ன தான் வரும், தமிழ் எங்கள் தான் செய்யும், தமிழ் எங்கள் தான் வரும். அப்படியே இயல்பு புணர்ச்சியாக புணர்ந்து விட மாற்றி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. விளைவுக்கு என்ன சொன்னாங்க, சமூகத்தின் விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல் கொடுக்கும் தமிழ், இளமைக்கு பாலாக திகழ்வது தமிழ், புலவருக்கு வேலாக திகழ்வது தமிழ். ஸோ ரொம்ப முக்கியம். இது வந்து ஆல்ரெடி கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா. அடுத்த பாட்டு பாருங்க, தமிழ் கும்மி. ஓகேங்களா. ஸோ தமிழ் கும்மினா எல்லாத்துக்குமே தெரியும், கும்மி பாட்டு அதுதான் சொல்லியிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் அப்போ எழுதுனது யாருன்னு பார்த்துருவோமா. யாரு, பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி எனும் பாடலை எழுதியவர் யார், பெருஞ்சித்திரனார். அவருடைய நூல்வெளியை பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன, மாணிக்கம். ஸோ அங்கே பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன, சுப்பரத்தினம். இங்கே பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, மாணிக்கம். ஓகேங்களா. இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னா பாவலரேறு. ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனாரின் சிறப்பு பேர் என்ன, பாவலரேறு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இவர் எழுதிய நூல்கள் முக்கியமானது. இந்த இதெல்லாம் கேள்வியில் நமக்கு கூற்று காரணத்தில் கேட்பாங்க. ஓகேங்களா. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். என்னது, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஓகேங்களா. இதுதான் என்னது, இவர் இயற்றிய நூல்கள். அதே மாதிரி நமக்கு இவர் நடத்திய இதழ்கள் என்னென்னு கேட்பாங்க. இவர் நடத்திய இதழ்கள் என்னன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஸோ நூல்கள்னு கேட்டாங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதனால மனப்பாடம் பண்ணணும். இதழ்கள்னு கேட்டாங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். புரிஞ்சுங்களா. ஸோ இந்த இது கூற்று காரணத்தில் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னா பாவலர் பெருஞ்சித்திரனார். புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் தான் பார்க்க போகிறோம்.
இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. எந்த நூலில் இருக்கு? கனிச்சாறுன்ற நூலில் தான் இந்த தமிழ் கும்மின்ற பாடல் இருக்கு. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. எத்தனை தொகுதிகள்னு கேட்டிருப்பாங்க. இந்த கேள்வி இருக்கு நமக்கு. எத்தனை தொகுதினா 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் கும்மி என்னும் பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. கனிச்சாறு நூல். இந்த நூல் வந்து எத்தனை தொகுதியாக வந்திருக்குன்னு கேட்டிருப்பாங்க. 8 தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது. 8 தொகுதிகளாக வெளியிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஸோ இதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். நூல்வெளியில் எழுதினவர் யார்? தமிழ் கும்மிய பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் என்ன? மாணிக்கம். ஓகேங்களா, அடுத்த கொடுத்துருந்தாங்க அவர் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, நூறாசிரியம், பாவிய கொத்து. இந்த 4 நூல் தான் அவர் எழுதினது. அவர் நடத்திய இதழ்கள் என்ன? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஓகேங்களா, இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் வேணாம். அடுத்து பாருங்கள், இந்த பாட்டில் படிப்போம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ண சொல்கிறாரு? கும்மி கொட்ட சொல்கிறாரு. யாரை? இளம் கோதையர்களை, இளம் பெண்களை. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஸோ எதுக்காக கும்மி கொட்ட சொல்கிறாங்கன்னா 8 திசைகள் நமக்கு தெரிஞ்ச 4 திசைன்னு சொல்லுவோம். நார்த்து, சவுத்து, அதை வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேர் என்னது? வடகிழக்கு. இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு, இது வந்து வடமேற்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி 8 திசையிலுமே தமிழோட புகழ், மொத்தம் 8 திசையிலுமே தமிழின் புகழ் போய் சேரணும். அதுக்காக கும்மி கொட்டுங்கன்னு சொல்கிறாரு. ஊழி பல நூறு கண்டதவாம். ஊழி பல நூறு கண்டதம். ஊழினா என்ன சொன்னால் நீண்டதொரு காலப்பகுதி. இன்னைக்கு சொல்லும் பொருளை கொடுத்துருப்பாங்க. நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னா ரொம்ப வருஷம் காலமாக, மிக மிக பல 100 வருஷம் சொல்கிறதுக்கு மாதிரி ரொம்ப வருஷமாக பல நூறு கண்டதுவாம். அந்த மாதிரி 100 நீண்டதொரு காலப்பகுதி கண்டதுவாம். அறிவு ஊற்றெனும் நூற்பல கொண்டதுவாம். ஸோ அறிவு ஊற்றாக திகழக்கூடிய பல நூல்களை கொண்டதுவாம் தமிழ். பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலைத்து நின்றதுவாம். ஓகேனா, பெரிய ஆழி பெருக்குன்னா என்ன அர்த்தம்? பெரும் ஆழி பெருக்குன்னா இது இந்த சுனாமியை சொல்லுவாங்க. ஏன்னா தமிழர்கள் வாழ்ந்த காலத்தில் நிறைய சுனாமிகள்லாம் வந்து தமிழ் பகுதியில் நிறைய அழிச்சிட்டு போயிருக்கு. ஓகேங்களா, லெமூரியா கண்டதை பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி சுனாமி பல கண்டதுவாம். காலத்திற்கும் எவ்வளோ காலம் ஆனாலும் முற்றும் அழியாமலே, எவ்வளோ காலம் ஆனாலும் சுத்தமாக அழியாமலே நிலைத்து நிற்கக்கூடியது எங்கள் தமிழ் மொழியாம் அப்படிங்கிறாரு. யாரு? பெருஞ்சித்திரனார் அவர்கள். ஸோ ஊழி பல நூறு கண்டதுன்னா பல காலம் பார்த்துருக்கு. அறிவு ஊற்றணும் நூல் பல கண்டதுன்னா அறிவை வளர்க்கக்கூடிய நூல்கள் பல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய ஆளுக்கு சுனாமி இந்த மாதிரி பல காலம் சுனாமி வந்து பல காலங்கள் ஆனும் முற்றிலும் அழியாமல், சுத்தமாக அழியாமல் அப்படியே இருக்கக்கூடிய மொழி தான் இது தமிழ் அப்படின்னு கூறியிருக்காங்க. பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும். பொய் அகற்றும்னா என்ன அர்த்தம்? நம்ம உடம்பு, நம்ம பேச, நம்மளுடைய நடவடிக்கை உள்ள பொய்மையை தவிர்க்கும். பொய்யே பேசாமல் பொய்மையை தவிர்த்துட்டு உண்மையை பேச வைக்கும். புரியுங்களா? உள்ள பூட்ட இருக்கும்னா உள்ளத்தில் உள்ளே அறியாமையை நீக்கும்னு அர்த்தம். அறியாமை என்னும் இருளை இருக்கும்னு சொல்லும் பொருள் கொடுத்துருப்பாங்க. பூட்ட இருக்கும்னா என்ன? உள்ள பூட்ட இருக்கும்னா உள்ளத்தில் உள்ளே அறியாமையை நீக்கும். அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும். ஸோ யார் கூட நம்ம அன்பாக இருக்கோமோ அவங்கள பற்றி வந்து நிறைய பாடல்கள் இன்பமாக இருக்கும். உயிர் மெய் புகட்டும் அரண்மனை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை, உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து அறமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த மேதினா என்ன அர்த்தம்னா, மேதினா உலகம், இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் வாழ்வதற்கு வழி காட்டியிருக்கும். புரிஞ்சுங்களா? ஸோ கும்மி கட்ட சொல்கிறாரு. 8 திசையிலுமே தமிழோட புகழ் வளரணும்னு சொல்கிறாரு. தமிழ் மொழி எவ்வளோ காலம் ஆனாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, புயல் காற்று அடித்தாலும் சரி, தமிழ் மொழி வந்து அழியாமல் இத்தனை வருஷம் இருந்திருக்கு. அதே மாதிரி தமிழ் மொழியால் என்னென்ன சிறப்புகள்? நம்ம மனதில் இருக்க பொய்மை தீர்ந்துடும், பொய்மையை அகற்றிவிடும். ஓகேங்களா? அதே மாதிரி உள்ளத்தில் இருக்க அறியாமை என்னும் இருளை அழித்துவிடும். அன்பாக இருக்கவங்கள்ட்ட நம்மளுடைய மரியாதையை தூக்கி காமிக்கும். ஸோ அதே மாதிரி உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் நன்மையாக வாழ்வதற்கு உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை, அறத்தையும் மேன்மையும் காட்டும். ஓகேங்களா? இதுதான் எனது பெருஞ்சித்திரனார் கூறியவை. அடுத்து இந்த பாடல் என்ன பார்க்கணும்? சொல்லும் பொருளும் பார்க்க வேணும். ஆழி பெருக்குன்னு என்ன சொன்னால் கடல் கோள், மேதினா உலகம்,
ஊழினா என்னது, நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள போட்டுனா உள்ளத்தின் அறியாமை. ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த பாடல். ஓகேங்களா, ஸோ இந்த பாட்டுக்கு பேர் என்னது, கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள தமிழ் கும்மி என்னும் பாடல். சரிங்களா, அடுத்து பாருங்க, இந்த இடத்துல கற்பாவி கற்ற பின்னு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணான் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இந்த மாதிரி தோன்றி 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 தோன்றின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாடலை எழுதியவர் வாணிதாசன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா, ஏன்னா நமக்கு என்ன கேட்பாங்க, 2 வரிகளை கொடுத்து இந்த பாடலை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. அடுத்த புக் பேக் கொஸ்டின் பாருங்க. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கி விட்டது. என்ன தொடர்பு சுருங்கிருச்சு, உலகம் சுருங்கிருச்சு. உலகத்துக்கான பொருள் இந்த இடத்துல இருக்க வார்த்தை என்னன்னா மேதினி. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். ஓகேங்களா, அடுத்து பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ பாட்டில். 8 கூட்டல் திசை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ ஆ 8 திசை. இல்லைங்களா, இந்த ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க, தப்பெல்லாம் படிச்சுக்கோங்க, புக் பேக்கை அப்படியே கேட்கலாம். அடுத்து பாருங்க, நமக்கு வந்து ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. உரைநடை லெசன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அது பேர் என்னது, வளர் தமிழ். என்னது, வளர் தமிழ். ஸோ நம்ம தமிழ் மொழி வந்து எப்போது இருக்கு, அந்த தமிழ் மொழியில் சிறப்பான விஷயம்லாம் என்ன, அதாவது உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம். இந்த பாடத்தில் எதை படிக்க போகிறோம், உலகத்தில் உள்ள செம்மொழிகள் மொழியிலனா எல்லா விதமான தகுதிகளும் உடைய மொழிகள் தான் செம்மொழிகள். குறிப்பிட்ட தகுதிகள் இருக்கணும், அந்த தகுதிகள் எல்லாம் பெற்ற மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி சிறப்பை பற்றி இந்த இதில் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதில் முக்கியமான விஷயத்தில் மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்லுவேன், அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. மனிதரை உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. ஓகேங்களா, மொழி வந்து என்னது, சிந்திக்கவும் உதவுது, சிந்திச்சதை வெளிப்படுத்தவும் உதவுது. ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்த லைன் பாருங்க. உலகத்தில் மொத்தம் எத்தனை மொழி இருக்கு, 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஸோ உலகத்தில் முக்கியமான ஒரு விஷயம், உலகத்தில் எத்தனைக்கும் மேற்பட்ட 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. சரிங்களா, இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம். எல்லா மொழிகளுக்குமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இருக்குன்னா கிடையாது. சில மொழிகளுக்கு மட்டும்தான் பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் இருக்கும். அதில் அப்படி பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் இருந்தாலுமே அதில் சில மொழிகளுக்கு இலக்கண இலக்கிய வளம் இல்லாமல் இருக்கும். சில மொழிகள் மட்டும்தான் அதில் இருக்கும். ரொம்ப கம்மியான மொழிகளுக்கு மட்டும்தான் இலக்கண வளமும் இலக்கிய வளமும் எழுத்து வடிவம் பேச்சு வடிவம் இது எல்லாமே இருக்கும். எல்லாமே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா செம்மை மிக்க மொழி, செம்மொழி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, என்ன மொழி, செம்மை மிக்க மொழி, செம்மொழின்னு சொல்கிறோம். அந்த எல்லா சிறப்பையும் பெற்றிருக்க மொழி தான் என்னது, தமிழ் மொழி. அத்தகைய சிறப்பு மிக்க செம்மொழி ஆகும். ஸோ தமிழ் மொழிக்கு என்னென்ன இருக்குது, எழுத்து வடிவம் இருக்குது, பேச்சு வடிவம் இருக்குது, இலக்கணங்கள் இருக்குது, இலக்கியங்களும் இருக்குது. அதனால் எல்லா தகுதியிலும் முடிந்த செம்மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது. ஓகேங்களா, அடுத்து என்னன்னா, தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற பாரதியார். ஓகேங்களா, பாரதியாருக்கு வந்து 13 மொழி தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாரதியாருக்கு வந்து எத்தனை மொழிகள் தெரியுமா, 13 மொழிகள் தெரியும். இத்தனை மொழிகள் தெரிஞ்ச பாரதியார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எனக்கு தெரிஞ்ச மொழிகள் எத்தனை, எனக்கு தெரிஞ்ச 13 மொழியிலேயே தமிழ் மொழி மாதிரி இந்த ஒரு மொழி இனிமே கிடையாதுன்னு குறிப்பா. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது. ஏன்னா இந்த வாசகத்தை கொடுத்து யார் கூறினாங்க அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து பாருங்க, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினவாம் எங்கள் தாய். ஓகேங்களா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினவாம் எங்கள் தாய். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்போ இந்த மொழி தோன்றுச்சுன்னு யாருக்குமே அவளுக்கே தெரியாது. எப்போ தோன்றுன்னா அது தாய்மொழிக்கே தெரியாது, தமிழ் மொழிக்கே தெரியாது. அவ்வளோ பழமையான ஒரு மொழி, மூத்த மொழி எங்கள் தமிழ் மொழி. யார் சொல்லியிருக்காங்க, பாரதியார் அவர்கள். அதாவது யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போய் இனிதாவது எங்கும் காணல, தமிழ் மொழியோட இனிமையை பற்றி சொல்லியிருப்பாரு. என்று பிறந்தவள் என்று உணராத இனமல்வாம் எங்கள் தாயில் என்ன சொல்லியிருப்பாரு, மூத்த மொழி பழமையை சொல்லியிருப்பார், தமிழ் மொழியின் பழமை.
தொன்மை, எவ்வளவு கால பழமையான மொழின்னு கூறியிருப்பார். சரிங்களா? அடுத்து பாருங்க, தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கணம். மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் பல வருஷமா கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல பல வருஷமா கேட்டுருக்காங்க. தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் எதுனா, மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். அடுத்து பாருங்க. ஸோ அவ்வளோதான் இதில் முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, பாரதியார் வந்து உலகத்தில் வந்து 6000 மொழிகள் இருக்கு. ஓகேங்களா? பாரதியார் வந்து 13 மொழிகளை கற்றவர். அதில் வந்து என்னது, யாமறிந்த மொழிகளை தமிழ் மற்றும் என்று பிறந்தவள் என்று உணராக இருப்பிடமும் நிகழ்த்தார். இந்த 2 வரியை கூறியவர் யாருன்னா பாரதியார். தொல்காப்பியம் தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். அவ்வளோதான். ஓகேங்களா? தமிழ் மொழி வந்து எளிய மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் மொழி வந்து பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப ஈஸியான மொழி. ஈஸியாக கற்றுக்கலாம், ஈஸியாக படித்து முடிச்சிடலான்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம தமிழ் மொழியை வாசிக்க பேசணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் கிடையாது. எழுத்துக்களோட ஒலிப்பு முறை தெரிஞ்சால் போதும். ஆ ஆ, அடுத்து என்ன பண்ணுவோம், இது என்ன வி, ஆவும் வி சேர்த்தா ஆ வி. இந்த மாதிரி தமிழோட எழுத்துக்களின் ஒலிப்பு முறை தெரிஞ்சால் போதும். தமிழை எளிதாக பேசவும் முடியும், நம்மளால எழுதவும் முடியும். அதுதான் இதில் கூறியிருப்பாங்க. தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான். ஸோ எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க், ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த வகை எழுத்துக்களாக அமைந்துள்ளன அப்படின்னு கேட்பாங்க. என்னது, வலஞ்சொலி எழுத்துக்கள். ஏன்னா எல்லாமே எந்த சொல்லி தான், வலஞ்சொலி எழுத்துக்களாக இருக்கும். ஆனால் இடஞ்சொலி எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கணும், இடஞ்சொலி எழுத்துக்களும் இருக்கும். பெரும்பாலும் நிறைய எழுத்துக்கள் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே இருக்கின்றன. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தெரிந்து கொள்வோம் மிக மிக முக்கியம். டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த பாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, தமிழ் எனும் சொல் முதல்ல எந்த இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா தொல்காப்பியம்ன்ற இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்ட இலக்கண நூல் தான் அது இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழன் கிளவியும் அதனோடு இந்த இடத்துல தமிழன் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதில் என்ன இருக்கு, தமிழ். ஸோ இதில் என்ன சார் முக்கியமான விஷயம்னா, இந்த வரியை கொடுத்துட்டு இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். இல்லை தமிழ் எனும் சொல் முதல்ல எந்த இலக்கியத்தில் வந்திருக்கணும்னு கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ தமிழன் கிளவியும் அதனோடு அப்படின்னு கொடுத்துட்டு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா எது, தொல்காப்பியம். அதே மாதிரி தான் என்ன, தமிழ்நாடு சிலப்பதிகாரத்தில் இருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். ஸோ இந்த வரியை கொடுத்துட்டு எந்த நூலில் வந்துட்டுன்னு கேட்பாங்க, சிலப்பதிகாரம். அதே மாதிரி தமிழன் என்னும் சொல் எதில் முதல்ல பயன்படுத்திருக்கு, அப்பரோட தேவாரத்தில் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தமிழன் என்ற சொல் அப்பரோட தேவாரத்தில் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, தமிழன் கண்டாய், அதோ அப்பர் தேவாரத்தில் எதில் இருக்கு, திருத்தாண்டகத்தில் இருக்கு. இது முக்கியம். தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம்னா என்னது, திருத்தாண்டகம்ன்ற ஒரு பகுதியில் அப்பர் தேவாரம்ன்ற நூலில் தமிழன் கண்டாய் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த தமிழ்ன்ற வார்த்தை எங்க எழுதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, சீர்மை மொழி. சீர்மைனா என்ன, ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். சீர்மைனா என்னது, ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழி வந்து எல்லா இடத்துலையும் ஒழுங்காக இருக்குது. எந்த ஒரு இடத்துலையும் இலக்கண பிழையும் இல்லாமல், இலக்கிய பிழையும் இல்லாமல், படிப்பவர்களுக்கு எளிதாகவும் புரியுற அளவுக்கு கரெக்டாக இருக்கு. அதுக்கு பார்த்தா என்னது, சீர்மை மொழி. அதாவது இங்கே பாருங்க, அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், தெளிவாக பாருங்க. உயர்திணை அக்திணை என இரு வகை திணைகளை அறிவோம். ஸோ நமக்கு தெரியும் திணைகள் எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். உயர்திணை உயிர் உள்ளது, அக்ரிணை உயிர் அல்லாதது. ஓகேங்களா? உயர்திணையின் எதிர்ச்சொல் என்னதுதான், தாழ்திணை. நம்ம உயர்திணைன்னு வச்சோம்னா ஆப்போசிட்ல என்னன்னு வச்சுக்கணும், தாழ்திணைன்னு வச்சுக்கணும். உயர் தாழ் அப்படிதான் வச்சுக்கணும். ஆனா தாழ்திணை என்று கூறாமல், தாழ்திணைன்னு சொன்னா நல்லா இல்லை, அதை வந்து அவங்களை இறக்கி சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அக்ரிணைன்னு பேர் வச்சாங்க. என்னது, அக்ரிணை. உயர்திணை அக்ரிணை. இந்த அக்ரிணை எப்படி பிரிச்சு எழுதலாம்னா, அள் கூட்டல் திணை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அல்லுக்கு உயர்வு அல்லாத திணைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து உயர் திணைனா அது உயர் உள்ள திணைகள். அது அந்த அள் கூட்டல் திணை என்றால் என்ன அர்த்தம்னா, உயர்வு அல்லாத திணைகள். ஸோ தமிழை பயன்படுத்தும் போது யாரோட மனதை கஷ்டப்பட்டாங்க, சீர்மையா வச்சிருக்காங்க அமர்வுடைய தமிழர்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு இது ஒன்று. அதே மாதிரி அடுத்து பாருங்க, பாகற்காய் கசப்பு தன்மை உடையது. அதுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கலாம், கசப்பு காயின்னு வச்சிருக்கலாம், இல்லை இனிப்பு அல்லாத காயின்னு வச்சிருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக தமிழர்கள் எப்படி வச்சிருக்காங்க, பாகற்காயை பிரிச்சு எழுத முடியும் நம்மளால. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்டிருக்காங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்.
அப்படின்னா என்னதுன்னா இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு அர்த்தம். இனிப்பு அல்லாத காய். பாகுனா எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம வீட்டில் பாகு செய்வாங்க, பாயசம் வைக்கிறதோ இல்லை இது குலோப் ஜாமுன் செய்யறதுக்கோ பாகு காய்ச்சணும்பாங்க பார்த்தீங்களா. பாகுனா இனிப்பு, அல்லுனா என்ன அல்லாதன்னு அர்த்தம். இனிப்பு அல்லாத காயின்னு தான் பாகற்காயின்னு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்துப்பாங்க, தமிழ் மொழி வந்து வளமை முக்கிய மொழி. தமிழ் மொழி என்ன சொல்லியிருக்காங்க? வளமை. எல்லா விதமான வளங்களும் இருக்கு. இலக்கிய வளம், இலக்கண வளம், பேச்சு வளம், வரி வடிவம் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்களும் உள்ளன. ஸோ இலக்கண நூல்கள் என்னென்ன? தொல்காப்பியமும் நன்னூலும். அடுத்து பாருங்க, சங்க இலக்கியங்களும் உள்ளன. சங்க இலக்கியங்கள் என்னன்னா 8 தொகையும் 10 பாட்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இலக்கண நூல் என்னென்ன? தொல்காப்பியம், நன்னூல். சங்க இலக்கியங்கள் எது? 8 தொகையும் 10 பாட்டும். அதே மாதிரி அறநூல்கள் பாருங்க, திருக்குறளும் நாலடியாரும். திருக்குறளும் நாலடியாரும் என்னது? அறநூல்கள். அதே மாதிரி அடுத்து பாருங்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களும் இருக்குங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற என்ன இருக்கு? காப்பியங்களும் இருக்கு. ஸோ இவ்வாறு எல்லா வளங்களும் பெற்றது தான் என்ன? தமிழ். அதே மாதிரி தமிழ் மொழி வந்து சொல்வளம் நிறைய இருக்குது. சொல்வளம் வந்து நிறையவே இருக்குது, நம்மள்கிட்ட வளமையாக இருக்குது. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, பூவின் 7 நிலைகளும். பூவின் 7 நிலைகள் என்னென்னா, தோன்றுவதன் முதல் உதிர்வு. ஒரு பூ எப்போ தோன்றுச்சோ அதுலேருந்து உதிர்வது வரைக்கும் மொத்தம் 7 நிலைகள் இருக்குன்னு தமிழர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 7 நிலைகள் தான் இது. ரொம்ப ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணி ஆகணும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். புரிஞ்சுங்களா? இதுதான் என்னது? அந்த 7 நிலைகள் பூவோடது. ஸோ இது எல்லாருமே என்னன்னா படித்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, எழுதி கூட பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓர் எழுத்து ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஸோ ஒரே ஒரு எழுத்து, இப்போ ஆண் ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒரு பொருள் இருக்குது பசங்க. இதுக்கெல்லாம் பேர் என்னன்னா ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்தை வச்சு அதில் வந்து பொருள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொருள், ஒரே ஒரு எழுத்து வந்து பலருக்கு பொருளாக வரும். ஓகேங்களா? ஸோ என்னதுன்னா சான்றாக மா. இந்த ஒரு சொல்லுக்கு இத்தனை பொருள் இருக்கு. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டுன்ற நிறைய பொருட்கள் இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கல வந்து கேட்பாங்க. இந்த மா என்னும் சொல்லிருக்கு பொருந்தாத பொருள் எதுன்னு கேட்பாங்க. அடுத்து பாருங்க, வளர் தமிழ். ஓகேங்களா? ஸோ தமிழ் மொழி வந்து வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தமிழ். தமிழுக்கு முத்தமிழ் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. ஸோ முத்தமிழ்ன்றது ஒரு தொகைச்சொல். தொகைச்சொல்னா என்னன்னா பெருசாக இருக்கிறத சுருக்கி கொடுத்துருப்பாங்க. முத்தமிழுக்கு என்னன்னா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இந்த 3 தமிழை சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? முத்தமிழ்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இயல் தமிழ் என்ன பண்ணும்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் என்ன பண்ணும்னா உள்ளத்தை மகிழ்விக்கும். உள்ளத்தை மகிழ்விக்கும். அதே மாதிரி நாடகத்தமிழ் என்ன பண்ணுமா உணவில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். ஸோ நடிக்கும் போது, நாடகத்தில் நடிக்கும் போது தன்னோட உணவுகள் மூலியமா நம்ம என்னென்ன தப்பு பண்ணுன்றதை அதை சுட்டி காட்டிவிடும் நாடகத்தமிழ். ஸோ இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் தம் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் தம் உணர்வில் கலந்து தாம் செய்த தவறுகளை சுட்டி காட்டும். இதுதான் என்னது? தமிழ். ஓகேங்களா? ஸோ இந்த பேராகிராஃபில் அவ்வளோதான். வளர்மொழினா என்ன? வளர்ந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறது தான் வளர் தமிழ். முத்தமிழில் அதை முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தெரிந்து கொள்வோம் பாக்ஸில் பாருங்கள், தாவர இலை பெயர்கள். இது எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். என்னென்ன பெயர்கள் எந்தெந்த இதுக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து புதுமை மொழி. புதுமை மொழினா ஒன்றும் கிடையாது. தமிழ் மொழி வந்து எல்லாத்துலேயும் நம்ம கொண்டு வந்துருக்கோம். எவ்வளோ பழமையான மொழியாக இருந்தாலும் புதிதாக வரக்கூடிய மொழிகளுக்கும் புதுமையாக வரக்கூடிய டெக்னாலஜின்னு சொல்லுவோம்ல, இணையங்களாக இருக்கட்டும், இல்லை புதுவிதமான செயலிகளாக இருக்கட்டும், அதுலேயும் தமிழ் மொழி வந்து பயன்படுத்துவதற்கு ஏற்றதாக உள்ளது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இணையம்னா என்னென்னா இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இன்டர்நெட். முகநூல்னா உங்களுக்கே தெரியும், ஃபேஸ்புக். புலனம்னா வாட்ஸ்அப். குரல் தேடல், வாய்ஸ் சர்ச். தேடுபொறினா சர்ச் என்ஜின். செயலினா என்னது? ஆப். அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம்ல, ஆப்ஸ். தொடுதிரை, டச் ஸ்க்ரீன்.
ஸோ இந்த மாதிரி வந்து உலகம் வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. இதில் இருக்க எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது, நம்மளுடைய தமிழ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. சரிங்களா. இப்போ நம்ம நார்மலாக தமிழ் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து நம்ம கம்ப்யூட்டர்லையோ ஃபோன்லையோ டிவிலையோ இதுலேயுமே பயன்படுத்திவிட முடியாது. அதுக்குன்னு ஒரு விதமான கோடு இருக்குது, அந்த இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு. ஓகேங்களா. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மொழியை கணினியில் நம்ம பயன்படுத்தோம்னா அது என்ன வடிவத்தில் இருக்கணும்னு கேட்பாங்க. எண்களின் அடிப்படையில் இருக்க வேண்டும். என்ன அடிப்படையில் இருக்கணும், எண்களோட அடிப்படையில். தமிழ் மொழி வந்து அந்த அடிப்படையை கொண்டு இருக்கிறது. புரியுதுங்களா. ஸோ அதனால என்னது, அதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம தமிழை ஏற்ற வடிவத்துக்கு மாற்றிக்க முடியும். கணினியில் பயன்படுத்தலாம் தமிழை. புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து தமிழ் எண்கள் படிச்சுக்கோங்க. தமிழ்களை தெரிஞ்சுக்கணும் எப்போதுமே. அவ்வளோதான் இந்த லெசன். சரிங்களா. இந்த லெசனில் தமிழோட தொன்மையில் ஆரம்பித்து இனிமையை ஆரம்பித்து அதோட எழுத்து முறையை ஆரம்பித்து பேசுறது எப்படின்னு சொல்லி வளமை மிக்க மொழி என்னன்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்டு கடைசியில் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் தமிழ் எப்படி பயன்படுத்தணுன்ற வரைக்கும் இந்த பாடத்தில் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இல்லை எழுதி பார்க்கணும். அடுத்து பாருங்கள், 2000 ஆண்டுகளாக தமிழ் வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். ஸோ எத்தனை வருஷமா, 2000 வருஷமா இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள். அதை நம்ம இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ என்னென்ன சொல்ற, வேளாண்மை, விவசாயம், உழவர், பாம்பு, வெள்ளம், முதலை, கோடை, உலகம், மருந்து, இந்த மாதிரி எல்லா சொற்களும் 2000 வருஷமா இருக்கு. நமக்கு கேள்வியில் இது எப்படி கேட்பாங்கன்னா, இது எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளது கேட்பாங்க. இந்த சொல் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கேள்விகள் வந்திருக்கு, நம்ம மனப்பாடம் பண்ணியே ஆக வேண்டும். அடுத்து பாருங்க, பிறந்தநாள் வாழ்த்து. கற்பவை கற்ற பிள்ளை பிறந்தநாள் வாழ்த்துன்னு ஒரு பாடல் இருக்கு. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், வெட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெண் நாளுக்கு வாழ்க்கை பாடியவர் யாருன்னா அறிவுமதி. அறிவுமதி. ஆன்சர் பாருங்க. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னா பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. ஓகேங்களா. ஸோ இந்த 3 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார், பாரதியார். ஸோ இதை நம்ம லெசன் படிக்கும் மாதிரி பார்த்தோம். முக்கியமானது, மா என்னும் சொல்லின் பொருள் என்ன. ஸோ இந்த 4ல் இருந்து அந்த பொருள்னா விலங்கத்தையும் குறிக்கிறது. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு விரிவானம்னு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அந்த விரிவானம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு லெசனை சும்மா கதையாட்ட கொடுத்துட்டு அதில் முக்கியமான சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். நீங்கள் கதை படிக்க, ஒரு பொண்ணு வந்து அவங்க அத்தைக்கு வந்து கதை எழுதுவாங்க, அந்த லெட்டர் எழுதுவாங்க. அந்த லெட்டரில் அவங்க அத்தை வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம இதை படிக்க போகிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என 5ம் கலந்தது உலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில், அப்போ தொல்காப்பியம் என்னும் நூலோட ஆசிரியர் யார், தொல்காப்பியர். ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஒன்று. என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். ஸோ தொல்காப்பியர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த 5 சேர்ந்துதான் உலகம்னு தன்னோட தொல்காப்பியம் நூலில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை, மொத்தம் 1 அறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் உயிரினங்களை வகைப்படுத்தி வச்சுருக்காரு தொல்காப்பியர். எந்த நூல்னு கேட்பாங்க, தொல்காப்பியம் நூலில். யார் பண்ணதுன்னு கேட்பாங்க, தொல்காப்பியர். தெளிவாக படிச்சுப்போங்க இதை. அடுத்து பாருங்கள், கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். ஓகேங்களா. கடல் நீர் வந்து வெயில் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குலைந்து மழையாக பொழியும். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு அறிவியல் என்னவாகும், எவாப்ரேட் ஆகும். தண்ணி வந்து ஆவியாக போய் மேலே மேகமாக மாறும். மேகம் வந்து குளிர்ந்துச்சுன்னா என்னவாக வரும், மழையாக பொழியும். இதை வந்து எந்தெந்த இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டது. ஸோ அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி அறிவியலில் சிறந்து காணப்பட்டிருக்காங்க. வெயில் காரணமாக கடல் நீர் ஆவியாக மாறி மேகத்திற்கு செல்லும். மேகம் போனதுக்கப்புறம் குளிர்ந்த பிறகு என்னவா வரும், மழையாக வரும். அந்த அறிவியல் நூல் வந்து எது, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை இந்த 5 நூல்களில் இந்த செய்தி கூறப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், திரவ பொருட்கள் சாலிடாக இருக்கக்கூடிய பொருளை
எவ்வளோ அழுத்துறனாலும் நம்மளால் அதை அழுத்த முடியாது, அவற்றின் அளவை சுருக்க முடியாதுன்னு யார் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடலில் நாளி முகவாது நாளி. ஸோ இந்த கருத்தை யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஔவையார். எது திரவ பொருட்களை எவ்வளோ தான் அழுத்தினாலும் இது பண்ண முடியாதுன்னு ஔவையார்கள் வந்து ஒரு பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, கரெக்டானே? ஸோ வீரர் ஒருவருக்கு வந்து காயப்படுறது வந்து இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தேய்த்த செய்தி 10 என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. 10. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ போர்க்களத்தில் இருக்கும்போது வீரனுக்கு அடிபட்டிருக்கு. அந்த வீரனுக்கு அடிபட்ட இடத்த சரி செய்கிறதுக்கு நம்ம தையல் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த காலத்திலே தையல் போட்டிருக்காங்க. எதை வச்சு? வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊசியை வச்சு. அதை எந்த பாட்டில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா 10. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு, காயம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு வெள்ளூசி வச்சு தையல் போட்டிருக்காங்கன்ற 10 பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிலம் தீ நீர் வழி வசிமுடு பார்த்தோம்ல, இந்த 5 தான் உலகம் ஆகிருக்குன்னு யார் சொல்லியிருப்பா? தொல்காப்பியத்தில் கூறியிருக்காருன்னு சொன்னோம். அந்த பாடல் வந்து இது. இந்த பாடல்களை குறித்து தான் நமக்கு கேள்வி கேட்பாங்க. இது இந்த வரிகள் எந்த பாடலில் இடம்பெற்றுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி, இப்படின்னா என்ன அர்த்தம்? கடல் நீர் ஆவியாக போய் தான் நமக்கு மழையாக கிடைக்கிறதுன்னு காரணத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தேய்த்த செய்தியும் நற்றிணை எனும் நூலில் காணப்படுகிறது. ஸோ ஒரு சுறாமீன் வந்து கடிச்சிருக்கு, யாரையோ கடித்து அவங்களுக்கு புண்ணாக இருக்குது, அதை தைக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு நரம்பினை பயன்படுத்தி உள்ளார்கள் அப்படின்றது எதில் இருக்குது? நற்றிணையில் இருக்குது. கோச்சிரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முழுதிர பரதவர் அப்படின்றத அந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. சுறான்னு வருதா? சுறாவை பற்றி எதாவது சொல்லியிருப்பாங்கன்னா நற்றிணை பாடல் சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளூசினா 10, வெள்ளூசி 10 ரூபாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றாங்க. நமக்கு இப்போ தான் அந்த அறுவை சிகிச்சை சர்ஜரிலாம் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? வெறும் ஊசியை வச்சு அந்த காயப்பட்ட இடத்தெல்லாம் தைச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த சதைகள் மீண்டு வளரும்னு அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம தமிழரோட அறிவியலை வந்து பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்யும் அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து இது. ஸோ கலீலியோங்கிறவர் யார்? நான் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர், தொலைநோக்கி டெலஸ்கோப், அதை கண்டுபிடிச்சவர் தான் யார்? கலீலியோ. இவரோட கருத்து என்ன? தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் நம்மளால் இங்கிருந்தே பார்க்க முடியும்னு தான் எதை கண்டுபிடிச்சிருப்பார்? தொலைநோக்கியை கண்டுபிடிச்சிருப்பார். ஆனால் இந்த கருத்தை அந்த காலத்திலே ஒருத்தர் சொல்லியிருப்பார். யாருன்னா கபிலர். அவருக்கு என்ன நூல்னா திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலில் வந்து சொல்லியிருப்பார். என்னன்னு சொல்லியிருப்பாருன்னு பாருங்கள். திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஓகேங்களா? ஸோ திணையளவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு புல்லுக்கு மேலே இருக்க நீரில் கூட நமக்கு என்ன காட்டும்? பனை மரத்தை காட்டும் அப்படின்ற கலீலியோட கருத்தை அந்த காலத்திலே கபிலர் அவர்கள் சொல்லியிருக்காரு திருவள்ளுவ மாலை என்ற நூலில். ஸோ இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி தற்கால அறிவியல் நம்ம தமிழ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. தமிழ்லேயே படித்தாலும் நம்மளால் அறிவியல் அறிஞர் ஆக முடியுன்ற ஒரு அர்த்தம் வந்து ஒரு பொண்ணுக்கு எழுதிட்டுருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாருன்னு தெரிந்து கொள்வோம். பாருங்கள், முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள், இஸ்ரோவோட அறிவியல் அறிஞராக இருந்த டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, அது மற்றும் இஸ்ரோவோட தலைவராக இருந்த டாக்டர் கைசன். இவங்களாம் என்ன? தமிழ் வழியிலேயே கல்வியை பயின்று அறிவியல் அறிஞர் ஆனவர்கள். சரிங்களா? இவ்வளோதான் அந்த பாடத்தில் இருக்கும். இந்த பாடத்தில் இருக்க நூல்கூட வரிகளும் அந்த நூல்களையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இலக்கணம். முதல் 7 உள்ள இலக்கணத்தை பாருங்கள். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஓகேங்களா? ஸோ தமிழ் எழுத்துக்களோட வகை என்ன, தொகை என்ன? தமிழ் இலக்கணத்தை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இலக்கணம் வந்து 5 வகைப்படும். இலக்கணத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 5 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துமே இருந்தால் எழுத்து, அடுத்து சொல்லுக்கு பொருள் இருக்கும். பொருள் யாப்பு அணி. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இந்த 5 இலக்கணங்களை பற்றி நம்ம போக 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் படிச்சுக்கிட்டே வருவோம் லைனா. சரிங்களா? ஸோ அதில் இதாக இருக்கக்கூடிய எழுத்து இலக்கணத்தை பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஸோ ஏதோ ஒரு சவுண்டு இப்போ நான் ஆன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து ஒளி வடிவம் எழுப்பப்படுகிறது. அதேமாதிரி வரி வடிவம்னா என்ன? இதுதான் ஆண் நம்ம எழுதுகிறோம் பார்த்தீங்களா, கோடுகளில் வரைகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் என்னன்னா வரி வடிவம். ஸோ இதுதான் என்னது? எழுத்து. ஓகேங்களா? எழுத்துக்கள் எத்தனை வகைப்படணும்? சிம்பிளாக சொல்லிடுறேன், ரொம்ப குழப்பிக்க வேணாம்.
நமக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள் வந்து மொத்தம் எழுத்து வகைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல் எழுத்து எத்தனை வகைப்படும்னா எழுத்து 2 தான் வகைப்படும். எழுத்து 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பு எழுத்து. முக்கியமான கொஸ்டின், தப்பாக மட்டும் யாரும் எழுதிடாதீங்க. எழுத்து எத்தனை வகைப்படும்? முதல் எழுத்து சார்பு எழுத்து. ஓகேங்களா? முதல் எழுத்து எத்தனைனா வெறும் 30 எழுத்துக்கள் தான். முதல் எழுத்து எத்தனை? வெறும் 30 எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அதுக்குள்ளே மற்ற எழுத்துக்கள்லாம் வரும். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரி சார், அந்த முதல் எழுத்துக்கள்னால் என்னென்னா நமக்கு தெரிந்த எழுத்துக்கள் தான். உயிர் எழுத்து. உயிர் எழுத்து 12ம் மெய் எழுத்து 18ம் தான் முதல் எழுத்துக்கள். ஸோ எழுத்து எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். முதல் எழுத்து சார்பு எழுத்து. முதல் எழுத்துக்கள் வந்து மொத்தம் 30, சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். ஓகேங்களா? இந்த முதல் எழுத்து 30 எதுனா உயிரெழுத்து ஆகிய 12 எழுத்துக்களும் மெய்யெழுத்து ஆகிய 18 எழுத்துக்களும் தான் நம்மளுடைய முதல் எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் வேறு இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா, நம்ம உயிரெழுத்துக்கள் 12 சொல்கிறோம்ல, அதில் வந்து 5 வந்து குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள், குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். உயிரெழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 5. நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 7. ஸோ குறில் நெடில்னா என்னென்னா ஓசை, நம்ம எழுப்புற ஓசை ஒலி வடிவத்தில் வந்து குறைந்து காணப்பட்ட குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஓ. நஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இதை சொல்லும் போது நம்ம குறிக்க சொல்லுவோம். ஆனால் அடுத்து இருக்கக்கூடிய 7 படிங்க. ஆ, இ, உ, ஏ. நீண்டு ஒலிக்குது அந்த சவுண்டு எல்லாமே. கொஞ்சம் இழுத்து சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த எழுத்துக்கெல்லாம் பேர் என்னன்னா நெடில் எழுத்துக்கள். சரிங்களா? அப்போ உயிரெழுத்துக்கள் என்னென்னா ஆலிருந்து அவு வரைக்கும். அதில் 5 குறில் எழுத்து இருக்குது, 7 நெடில் எழுத்து இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து என்னது? மாத்திரைன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, குறில் எழுத்து நெடில் எழுத்துன்னு. அந்த குறில் எழுத்து நெடில் எழுத்துக்கு நம்ம உச்சரிக்கணும். இப்போ ஆ அப்படிங்கிறதுக்கு ஒரு கால அளவு இருக்கும். ஓகேங்களா? நான் எவ்வளோ செகண்ட் சொல்கிறேன், எத்தனை மில்லி செகண்ட் சொல்கிறேன், அதுதான் அந்த கால அளவு. அந்த கால அளவுக்கு தமிழில் பெயர் என்னென்னா மாத்திரை. மாத்திரை என்ன? எழுத்துக்களை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு. எடுத்துக்கொள்ளும் கால அளவு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது மனப்பாடம் பண்ண நினைச்சோம். குறில் எழுத்துக்கள் எந்த குறில் எழுத்து? அது உயிரெழுத்தாக இருக்கலாம், மெய் எழுத்தில் வர குறில் எழுத்தாக இருக்கலாம், உயிர்மெய் எழுத்துக்களில் வரக்கூடாது குறில் எழுத்துக்களாக கூட இருக்கலாம். எந்த குறில் எழுத்துக்கள் வந்தாலும் அதோட மாத்திரை அளவு எவ்வளோனா 1 மாத்திரை தான். புரிஞ்சுங்களா? நெடில் எழுத்துக்கு எவ்வளோ சார்னா 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. ஓகேங்களா? அடுத்து என்ன சார்? மெய் எழுத்து. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்த மாதிரி எத்தனை எழுத்து இருக்கும்? 18 எழுத்துக்கள் இருக்கும் மெய் எழுத்துக்களில். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், மெய் எழுத்துக்குன்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மெய்னா என்னது? உடம்பு என்று பொருள், உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினான உடல் அல்லது உடம்பு என்று பொருள்படுவோம். ஓகேங்களா? ஸோ 18 எழுத்துக்கள் என்னென்னா மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்கள் 18யுமே 3ஆக பிரிக்கிறாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேங்களா? வல்லின எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்புறு, இரு. ஓகேங்களா? மெல்லின எழுத்துக்கள் இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு. இடையினம் இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 18 எழுத்துக்களையும் 3ஆ வல்லினம், மெல்லினம், இடையினம். அந்த எழுத்துக்கள் எங்கே தோன்றுது? இந்த 3 எழுத்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா எழுத்துக்கள் எந்த இடத்துல தோன்றுதுன்ற இடத்த வச்சு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மெய் எழுத்துக்களுக்கும் கால அளவு, அந்த மாத்திரை அளவு சொன்னோம் பார்த்தீங்கன்னா. குறில் எழுத்துனா 1, குறில் 1, நெடில் 2. அப்போ மெய் எழுத்துக்கள் எத்தனைனா மெய்க்கு வந்து அரை. இந்த அவ்வளோதான். இந்த 3 மாத்திரை அளவு தான் நமக்கு இருக்குது தமிழ்லேயே. இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த பாருங்கள், அந்த எழுத்துக்கள் பிரித்தோம்னா 18 இல்லை. வன்மையாக ஒலிக்கிறதுனால இது வந்து அந்த வல்லின எழுத்துக்கள். மென்மையாக ஒலிப்பதனால் இதுக்கு பேர் என்னன்னா மெல்லின எழுத்துக்கள். 2க்கும் இடையில் வல்லினமாகவும் இல்லாமல் வெள்ளினமாகவும் நாம் 2ற்கு இடைப்பட்டிருந்ததனால் இது வந்து இடையின எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்கோம்? உயிர்மெய் எழுத்து.
ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா டோட்டலாக பிரித்து காமிச்சிடறேன் பாருங்கள். தமிழில் வந்து மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னா 247 எழுத்துக்கள் இருக்குது. மொத்தம் எத்தனை? 247 எழுத்துக்கள். அதில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அடுத்து உயிர்மெய்ன்னு ஒன்று கொடுத்துருக்கான் சார். உயிர்மெய்னா என்ன சார்னா இந்த எழுத்தும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேருவதால் தோன்றும் எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா. எப்படி புரிய வைக்கிற பாருங்கள். உயிரெழுத்து எது? ஆ. மெய்யெழுத்து என்ன எடுத்துக்கலாம்? இக்குன்னு எடுத்துக்கலாம். மெய்யெழுத்தில் அதை புள்ளி வச்சு எந்த மெய்யெழுத்து வேணால் எடுத்துக்கோங்க. இக்கு கூட்டல் ஆ கா. ஸோ இப்போ இந்த இடத்துல உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து ஒரு எழுத்து தோன்றிருக்கு பார்த்தீங்களா. இந்த எழுத்துக்கு பேர் தான் என்னென்னா உயிர்மெய் எழுத்துக்கள்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ இது எத்தனை இருக்குன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 எழுத்துக்களை 18 எழுத்துக்களை கொண்டு உருவாக்கணும். நம்மளால் எத்தனை எழுத்துக்கள் உருவாக்க முடியும்னா 216 எழுத்துக்கள் உருவாக்க முடியும். எத்தனை எழுத்துக்கள்? 216. இது போக தமிழுக்கே உரிய சிறப்பான ஒரு எழுத்து இருக்குது. என்னது? ஆயுத எழுத்து. அதோட சிம்பிள் என்ன? இந்த மாதிரி இருக்கும். அது எத்தனை? 1. இப்போது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் 216, ஆயுத எழுத்து 1. மொத்தமாக எத்தனைனா 247 எழுத்துக்கள் தமிழில் உள்ளன. ஸோ இதை தான் எப்படி பிரிச்சிருக்கோம்? உயிர்மெய், உயிர்மெய், ஆயிரம். அடுத்ததான் இதில் என்ன பார்க்க போகிறோம்? உயிர்மெய் எழுத்துக்களை பார்க்க போகிறோம். இப்போ தான் பார்த்தோம் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேருவதால் தோன்றும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் எனப்படும். மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னா 216 இருக்குது. இதையும் பிரிப்பாங்க. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். குறித்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய் குறில் என்றும் நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மெய் நெடில் என்றும் அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுங்களா. அடுத்து தமிழ் மொழிக்கே உரிய சிறப்பான ஒன்று என்னது? அக் என்னும் ஆயுத எழுத்து ஆகும். ஸோ தனி எழுத்து இதில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயுமே கிடையாது. அக்குன்ற ஒரு ஆயுத எழுத்து. ஸோ ஆயுத எழுத்துக்கும் மாத்திரை அளவு எவ்வளோனா அரை மாத்திரை தான். குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2, மெய்யுக்கு அரை. அதே மாதிரி அக் ஆயுத எழுத்துக்கும் அரை எழுத்து. புரிஞ்சுங்களா. இவ்வளோ தான் இதில் உள்ளது. அடுத்த புக் பேக் பாருங்கள். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். இலக்கணத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் என்ன 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள இலக்கணம். இதை தவிர நான் என்ன சார் பண்ணணும்? ஒவ்வொரு இயர்லையும் என்னென்ன படிக்கணும்னா அப்படி கீழே தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி பத்திகள்னு இருக்கும் பாருங்கள். பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ இந்த மேட்ச்சு இதெல்லாம் படித்து எழுதணும். ஏன்னா இந்த சுத்தம் சோறுபடும்ன்றது பழமொழிகள். இந்த பழமொழி எல்லாமே நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பான். சரிங்களா. எதையுமே விட்டுற வேணாம். அதே மாதிரி பின்னாடி தள்ளினீங்கன்னா இந்த மாதிரி கலைச்சொல் அறிவோம்னு ஒவ்வொரு இயல்லையுமே கொடுத்துருப்பான். ஒவ்வொரு இயல்கள்லையுமே கலைச்சொல் அறிவோம். அப்படின்னா என்ன? தமிழ் வார்த்தையை கொடுத்து அதுக்கு நிகரான ஆங்கில வார்த்தையை கண்டுபிடிக்க சொல்லி. ஸோ இதை வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாமில் 4 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு கேட்பாங்க. புரியுதுங்களா. ஸோ இதுதான் என்ன 6ஆம் வகுப்பு முதல் இயல் முடிச்சாச்சு இன்றைக்கி நம்ம. இதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு இயலாக படிச்சுட்டு முன்னாடி படித்த இயலை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமில் நம்மளால் 95 எபோவ் போட முடியும். தமிழில் 95க்கு மேலே தாராளமாக வாங்கலாம். 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தெளிவாக படித்தோம்னா. சரிங்களா. ஸோ டெய்லி ஒவ்வொரு இதில் தெளிவாக படிக்கிறீங்க, கம்ப்ளீட்டாக முடிக்கிறீங்க. சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு 2ஆம் இயலோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.